சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்கத்தாராக சத்திய மார்க்க ஆராதனை முறைமையிலே முதல் பகுதியாக இருந்த உட்பிராகாரத்தின் கல்வாரி வெண்கல தொட்டியின் சுத்திகரிப்பின் சத்தியத்தையும் கல்வாரி பலிபீடத்தின் சத்திய ஆராதனை சத்தியத்தையும் நாம் அனுசரிக்க, அவைகளை அனுசரித்து சுத்தம் பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி இருக்கிறார். இப்போதும் 2வது பகுதியாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைக்குள்ளாக நாம் பிரவேசிக்கிறோம். இந்த பகுதியிலே 3 சத்தியமாவது இருக்கின்றன. ஜீவ அப்பங்களை நாம் ஜீவ ஆகாரமாக புசிப்பதற்கு ஆராய்ச்சி செய்தியும், ஜீவ ஒளியாக சத்திய மார்க்க சபையாக நாம் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக சத்திய சாட்சி கொடுக்கிற நேரமும், கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை ஜீவ வாசனையாக ஒப்பு கொடுத்தது போல சத்திய மார்க்கத்தாராகிய நாமும் நம்மை சுகந்த வாசனையாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரத்திற்குள் இந்த 3 சத்தியத்தையும் ஒவ்வொன்றாக அனுசரித்து நிறைவேற்ற இருக்கிறோம். இப்போது சத்திய ஆராய்ச்சி செய்திய நாம் கேட்க இருக்கிறோம். நமக்குள்ளாக இருக்கிற உள்ளான மனிதன் மரணம் நீங்கி ஜீவனுக்குட்பட்டு வாழ, ஜீவன் பெற்றுக்கொள்ள சத்திய ஆராய்ச்சி செய்திய நம்ம பார்க்க இருக்கிறோம். சத்திய ஆராய்ச்சி செய்திக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்துல 31 வசனங்கள் காணப்படுகின்றன. இந்த 31 வசனங்களுக்குள்ள ஒரு மைய வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு மைய வசனத்தையும் எடுத்துக்கொள்ளுவோம்.
அதை தொடர்ந்து நாம் எடுத்துக்கொள்ளுகிற மைய வார்த்தையோடு தொடர்புடைய ஜீவன் சம்பந்தமான ஒரு வசனத்தையும் மரணம் தொடர்புடைய ஒரு வசனத்தையும் எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். மைய வார்த்தை, மைய வசனம், மைய செய்தி. இந்த 3 சத்தியங்களுக்குள்ளாக 12 சத்தியத்தை ஜீவ அப்பங்களா நமக்குள்ள அடுக்கி வைக்கப்பட நாம் ஜீவ போஜனம் எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். மைய வார்த்தை என்னவென்று நாம் கவனித்தோமானால் சாயல். சாயல் என்ற வார்த்தைக்கு ஆதார வசனங்கள் 26, 27. 26ஆம் வசனத்துல ஒரு முறையும் 27ஆம் வசனத்துல 2 முறையும் வந்திருக்கு. ஒரே அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல இந்த வார்த்தை 3 முறை வந்திருக்கு. ஒரு அதிகாரத்துல எந்த ஒரு வார்த்தை 3 முறை வருகிறதோ அந்த வார்த்தையே அந்த அதிகாரத்தினுடைய திறவுகோல். அதனாலதான் மைய வார்த்தைன்னு சொல்றோம். கீ வேர்டு. இந்த அதிகாரத்தை திறக்கக்கூடிய சாவியா இருக்கு. இப்ப சாயல் என்ற வார்த்தைய நாம கொஞ்சம் விளங்கிக்க முயற்சி. சாயல் என்ற வார்த்தையை அறியாம, அந்த வார்த்தையை நாம விளங்கிக் கொள்ளாம, அந்த வார்த்தையை பற்றிய சத்தியத்தை நாம எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இன்றைக்கும் உலக வாழ்க்கையிலே சாயல் என்ற வார்த்தைய ஜனங்க எப்படியெல்லாம் பயன்படுத்துறாங்கிறத நம்ம விளங்கிக்க போறோம். பிறகு வேதத்தில் இருந்து சாயல் என்ற வார்த்தைய சத்தியத்தின் அடிப்படையிலே நாம் விளங்கிக் கொள்ள போகிறோம். ஒரு முறை 30 வருடங்களுக்கு முன்னால நான் சைக்கிள்ல போய் கொண்டிருந்தேன். எனக்கு எதிரில எனக்கு தெரிந்த ஒரு நபர் சைக்கிள்ல அவரும் வருகிறார். என்ன தாண்டி ஒரு 10-20 அடி அவர் போயிருப்பார்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் எனக்கு முன்னால அதே நபர் சைக்கிள்ல வரார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பின்னால திரும்பி பார்த்தா அவர் இல்ல. அந்த பகுதி வளைவா இருந்ததுனால அவர் அந்த பக்கம் போயிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அல்லது என்னன்னு எனக்கு புரியல. எனக்கு அந்த நேரம் இப்பதான் என்னைய கடந்து போனாரு. மறுபடியும் எப்படி உடனே இந்த பகுதிக்கு வர முடியும்? ஒருவேளை அந்த பக்கம் வழியா போய் திரும்ப இப்படி வர்றதுக்கு, உடனே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி இப்படி வராரு? எனக்கு ஆச்சரியமா போச்சு. முதல்ல போனவரும் எனக்கு வணக்கம் வச்சாரு, போயிட்டாரு. 2வது வர்றவரை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவரும் என்ன கடந்து போயிட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. என் மூளையெல்லாம் ஒரு மாதிரி குழம்புன மாதிரி இருந்துச்சு. சரி, இதை பற்றி ரொம்ப சிந்திக்க வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டேன். அடுத்த நாள் ஒரு முறை அதே பகுதியில் நான் வரும்போது எனக்கு எதிர அவங்க 2 பேருமே வர்றாங்க. அப்பதான் நேற்றைக்கு நடந்த சம்பவம் என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்ச நபர் ஒருத்தர் தான். ஆனா அவங்க இரட்டை சகோதரர்கள். அவரோடு கூட பிறந்த ஒரு நபர் அவரை போலவே அவர் சாயலாகவே இருக்கிறார் அப்படிங்கறத அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தர் மாதிரியே ஒருத்தர் இரட்டை குழந்தைகளா இந்த பூமியில மனுஷர் பிறக்கிறத நம்ம பார்க்கணும். அதே சாயம். சில நேரம் அப்படி சொல்லுவாங்க, ஒருத்தர் மாதிரியே இந்த உலகத்துல 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஒரு முறை நான் கேரளாவில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை நான் அடிக்கடி பார்ப்பேன், பழகுவேன். பிறகு நான் என்னுடைய ஊருக்கு வந்திருந்தேன். வந்துட்டு நான் ஒரு வேலையா வெளியே போகும்போது ஒரு வேன்ல டிரைவர் சீட்ல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அவரை பார்த்த உடனே இவரு கேரளால இருக்காரு, இவர் எப்படி இங்க இருக்கிறாரு அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் பேச்ச கொடுக்குறாரு. எப்ப வந்தீங்க?
அப்படின்னு கேட்கும்போது, நான் காலையில தான் வீட்டுல இருந்து வண்டி எடுத்துட்டு வரேன் அப்படிங்க. காலையில தான் வீட்டுல இருந்து வண்டி எடுத்துங்கிறீங்க, அதுக்குள்ள எப்படி இங்க 9 மணிக்கெல்லாம் வந்துட்டீங்கன்னு சொல்லி கேட்கிற மாதிரி நான் பாக்குறேன். அப்புறம் பேசும்போதுதான் தெரியுது அவர் அதே ஊரை சேர்ந்தவர், அதாவது கேரளாவை சேர்ந்தவர்ல, நான் வாழக்கூடிய என்னுடைய சொந்த ஊரை சேர்ந்தவர். கேரளால பார்த்தா அதே முகம் தான் இவருக்கு இருக்கு. ஒருத்தர மாதிரி இன்னொருத்தர்னு சொல்ற மாதிரி, ஒரே மாதிரி 7 பேர்னு சொல்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது உண்மையோ பொய்யோ, ஒரே முகச்சாயல்ல பலரை நம்ம பார்க்கணும். சில வீடுகள்ல சொல்லுவாங்க, இந்த குழந்தைய பாரு அப்படியே அப்பன் சாயல்ல இருக்கு, ஆனா மூக்கு மட்டும் அம்மா மூக்கு நல்லா தொன்னையா இருக்கு அப்படி சொல்லுவாங்க. ஒரு அங்கத்தை அடையாளமா சொல்லுவாங்க, அம்மா மாதிரி இருக்கு. முகத்தை சொல்லுவாங்க, அப்பா மாதிரி இருக்கு. தாயை போல இருக்கு, தகப்பனை போல இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. பல நேரங்கள்ல கேட்டிருக்கிறோம். சாயல். ஒருவரை போலவே இன்னொருவர் இருப்பதை சாயல் என்று கூட நாம புரிந்து கொள்ளலாம். ஒருவருடைய முகச்சாயல், ஒருவருடைய சாயல் இன்னொருவருக்கு அப்படியே இருக்குன்னு நம்ம சாதாரணமா புரிஞ்சுக்கலாம். ஒரு மனிதனுடைய சாயல்ல எவ்வளவு கவனம் வைக்கிறோம். ஒரு ஃபேமிலியில குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னா, அந்த குழந்தை அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுடைய சாயல்ல இருந்தா அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த ஃபேமிலிக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொரு நபருடைய சாயல் அந்த குழந்தைக்கு இருந்ததுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை. ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, குழப்பத்தை கொண்டு வரும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய சாயலுமே தெய்வத்தினுடைய சாயலாக இருக்கிறது. ஆச்சரியமா இருக்கு. மனிதனுடைய சாயலை அறிவதை விட, விளங்கிக் கொள்வதை விட, மனிதனை உண்டாக்கின தெய்வத்தின் சாயலை அறிவதே மென்மையான காரியமா இருக்கிறது. உங்களை என்னையும் உண்டாக்கின தெய்வத்தினுடைய சாயலை நீங்களும் நானும் அறியணும். உங்களை என்னை உண்டாக்கின தெய்வத்தினுடைய சாயல் அப்படின்னா பிதாவாகிய தேவனுடைய சாயலை நம்ம அறியணும். குமாரனாகிய இயேசுவினுடைய சாயலை நம்ம அறியணும். பரிசுத்த ஆவியானுடைய சாயலை நம்ம அறியணும். யாரும் பிதாவை பார்த்ததில்லை. பூமியில 2000 ஆண்டுகளுக்கு முன்னால இயேசுவை பலர் பார்த்திருக்கிறாங்க. ஆனா இயேசுவ தேவகுமாரனா யாரும் பார்த்ததில்லை. அவருடைய 12 சீஷர்கள்ல ஒருவனாயிருந்த யோவான் தான் பார்த்திருக்கிறான். இப்ப அவன் நம்ம மத்தியில இல்ல. பரிசுத்த ஆவியானுடைய சாயலை யாரும் பார்த்ததில்லை. இப்ப நீங்களும் நானும் தேவ சாயலை அறிய வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால ஏன் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தொடர்ந்து இந்த ஆராய்ச்சி செய்தியை கேட்கும் போது நமக்கு வேலை. என்ன உண்டாக்கின தெய்வம், நம்மை உண்டாக்கின தெய்வம் அவர் சாயல்ல தான் நம்மளை படைச்சிருக்கிறாரு. ஆனா ஆதி பெற்றோரை தான் அவர் சாயல்ல உண்டாக்குனார். இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய சாயலை இழந்த நிலைமையில தான் இருக்கிறோம். இருந்தாலும் மனிதர்களை தெய்வம் தம்முடைய சாயல்ல படைச்சிருக்கிறாரே. அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷர் அவருடைய சாயலை அறிய வேண்டாமா? அறியணும்னா என்ன செய்யணும்? வேதத்துல பிதாவின் சாயலுக்கு வசனம் கண்டுபிடிக்கணும், இயேசுவின் சாயலுக்கு வசனத்தை கண்டுபிடிக்கணும், பரிசுத்த ஆவியானுடைய சாயலுக்கு வசனத்தை கண்டுபிடிக்கணும். இந்த வாரம் நாளையில இருந்து இல்ல இன்னையில இருந்து அடுத்த வாரம் ஆலயத்துக்கு வருவதற்குள்ள பிதாவின் சாயல், குமாரனின் சாயல், பரிசுத்த ஆவியானவரின் சாயல் வேதத்துல எங்க இருக்குன்னு சொல்லி அதுக்கான வசனங்களை நம்ம கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு வாரமும் மைய வார்த்தைக்கு 3 வசனங்களை கண்டுபிடிங்கன்னு சொல்றோம். ஒரு சிலர் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சபையில
வாட்ஸ்அப் தளத்துல அதை பதிவிடுறாங்க. யாரு ஆராய்ச்சி பண்ணி தேடி கண்டுபிடிச்சு பதிவிடுறாங்களோ அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். ஒரு மைய வார்த்தைக்கு நம்ம வசனங்களை கண்டுபிடிச்சு, அதாவது தேடி கண்டுபிடிச்சு, அது பிதாவை பற்றிய, இயேசுவை பற்றிய, ஆவியானவரை பற்றியான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி அதை தியானிக்கும் போது அந்த சாயலை அறியவும் உணரவும், அந்த சாயலுக்கு ஏற்ற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தவும் எத்தனை பிரயோஜனமா இருக்கும். தயவு செய்து உங்க நாட்களை வீணாக்காதீங்க. சண்டே சர்வீஸ்க்கு வரும்போது ஆராய்ச்சி செய்தியில என்ன மைய வார்த்தை சொல்றாங்களோ அதுக்கான வசனங்களை கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு நல்ல முடிவை எடுங்க, தீர்மானம் பண்ணுங்க. அப்படியே போய் அந்த வாரம் ஃபாலோ பண்ணி செய்து கண்டுபிடிச்சு அதுக்கான பயனை அனுபவிங்க. நீங்களும் நானும் தேவ சாயலை அடையாம இயேசுவினுடைய 2ஆம் வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. நித்திய வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்க முடியாது. நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கையை நடத்த முடியாது. உங்களை பற்றி, என்ன பற்றி நித்திய ஜீவனுக்குள்ள போகணும்னு எழுதி இருந்துச்சு அப்படின்னா தேவ சாயலை அறியணுங்கிறது முக்கியம். எல்லாரும் தேவ சாயலை குறித்த சத்தியத்தை, வசனங்களை தேடுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. தேவனுக்கு மகிமையா இருக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இப்ப மைய வசனத்தை நம்ம குறிச்சுக்குவோம். மைய வசனமாக 27ஆம் வசனத்தை நம்ம குறிப்போம். நல்லா கவனிங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். இது 1. அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். 2. ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இது 3. இந்த பூமியில தேவன் மறு சிருஷ்டிப்ப செய்யும் போது வானத்தை, பூமிய இப்படியெல்லாம் அவரு சிருஷ்டிக்கும் போது ஆகாயத்துல சுடர்கள் எல்லாம் உண்டாக்குறார், பூமியில புல் பூண்டுகளை, விருட்சங்கள் எல்லாம் உண்டாக்குறார், சமுத்திரத்துல மச்சங்கள் எல்லாம் சிருஷ்டிக்கிறார். பின்னாலதான் அவரு மனுஷனை உண்டாக்குறார். இந்த பாருங்க, அது என்ன மரம்? வேப்ப மரம்னு சொல்றீங்க. அந்த வேப்ப மரம் என்ன யானை மாதிரியா இருக்கு? இல்ல, தேவ சாயல்ல இருக்குதான். சமுத்திரத்துல மச்சங்களை பாக்கிறோம், பூமியில மிருகங்களை பாக்கிறோம், வானத்துல பறக்கக்கூடிய பறவைகளை பாக்கிறோம். இதெல்லாம் தேவ சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்குதா? இல்ல, ஆதி மனுஷனை, ஆதாம தேவன் தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். எவ்வளவு அபூர்வமான ஒரு சத்தியம், எவ்வளவு அபூர்வமான ஒரு சிருஷ்டிப்பு. 2வது சொல்றார் பாருங்க, அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஒரு மரத்தினுடைய சாயல சிருஷ்டிக்கல, ஒரு மிருகத்தினுடைய சாயல சிருஷ்டிக்கல, எல்லாத்தையும் சிருஷ்டித்த தம்முடைய சாயலாகவே சிருஷ்டித்தார்னு எழுதியிருக்கிறதே. அது மட்டும் இல்லைங்க, ஆதாம மட்டும் சிருஷ்டிக்கல, அவனுக்காக ஏவாளையும் ஆணும் பெண்ணுமாக ஜோடா சிருஷ்டித்தாராம். மனுஷர் தேவ சாயலை அறிய வேண்டும். காரணம், ஆதி மனுஷனை தெய்வம் தம்முடைய சாயலாக, தம்முடைய சாயலாகவே அவர்களை ஜோடாக சிருஷ்டித்தார். என 3 சத்தியங்களையும் நாம அறிய வேண்டும், வளர வேண்டும். நீங்க மனுஷனை தெய்வம் தான் அவருடைய சாயல்ல சிருஷ்டித்திருக்கிறாருங்கிறத அறியாம ஏதோ பரிணாம வளர்ச்சியில ஏதோ காரியங்கள் இருந்தெல்லாம் உண்டு பண்ணப்பட்டவன் போல அல்லது உரு மாறி வந்தவன் போல சொல்லப்படுறது. குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொல்லி பரிணாம வளர்ச்சி கொள்கையை கொண்டு வந்து மனிதனுடைய சிருஷ்டிப்பை கொச்சப்படுத்தி சொல்றாங்க. இல்ல, மனிதன் வேற பெருமையா அறிவியல் என்ற அளவுகோலை வைத்து பார்க்கும் போது வேத விற்பனர்கள் சொல்வதெல்லாம் மாய்மானங்கிற அளவுக்கு பேச்சில வளர்ந்துட்டு போறாங்க. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளையெல்லாம் அதுதான் நம்பும். தெய்வத்தையும்
தேவ சாயலையும் வேத சத்தியத்துல ஆராய்ச்சியின் மூலமா அறியாத பிள்ளைகளால அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. வேத சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்க படிக்கிற புத்தகத்துல இருக்கிறதான் ஏற்றுக்கொள்ற மாதிரி வரும். தேவ ஜனங்கள் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். தேவ ஜனங்கள் சத்திய அறிவோடு வாழ வேண்டும். இப்ப நம்ம மைய செய்திய ஜீவனுக்கான வசனத்தையும் மரணத்துக்கான வசனத்தையும் குறித்து கொண்டு அடுத்த 6 அப்பங்களை 6 சத்தியத்தை நம்ம பார்க்க போறோம். ஜீவனுக்கான வசனம் கொலோசையர் 3:10. மரணத்துக்கான வசனம் யாக்கோபு 1:24. இவ சாயல் சம்பந்தப்பட்ட ஜீவனுக்கான வசனத்தை 3ஆ பிரிக்கிறோம். ஒன்று என்ன அப்படின்னா, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய். இது 1ஆவது சத்தியம். பூரண அறிவை அடையும்படி. இது 2ஆவது சத்தியம். புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. இது 3ஆவது சத்தியம். கொலேசு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின வசனத்துல என்ன இருக்கு? 3 மிக முக்கியமான சத்தியம். இந்த 3 மிக முக்கியமான சத்தியமும் ஜீவனோடு தொடர்புடையதா இருக்கு. தேவன் சிருஷ்டித்த ஆதி மனிதனாகிய ஆதாம் தேவ சாயல இழந்ததுனால அவன் பழைய மனுஷனா மாறிட்டான். அவனுக்கு பிறகு எங்க பூமியில பிள்ளைகள் பிறக்கிறாங்க, சந்ததிகள் தோன்றுது. இன்னைக்கு உலகம் எங்கிலும் கோடி கோடியான ஜனங்க இருக்குது. சத்தியத்தை நல்லா கவனமா கேட்கணும். கொலேசு பட்டணத்து சபை மக்களுக்கு எழுதப்பட்டிருக்கிற வேத வசனத்தின் அடிப்படையில நம்ம கவனிக்கும் போது அந்த சபை மக்கள் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரிச்சிருக்கிறாங்களாம். இன்னைக்கு நீங்களும் நானும் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரிச்சிருக்கிறோமா? இந்த வேத வசனம் உங்களுக்குள்ள எனக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறி இருக்கிறதா? இந்த ஜீவனுக்கான சத்தியம் நிறைவேறிடுச்சா? கொலேசு பட்டணத்து சபை மக்களுடைய வாழ்க்கையில நிறைவேறி இருந்ததா இங்க எழுதப்பட்டிருக்கிறது. புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரிச்சிருக்கிறாங்களா? அப்படின்னா என்ன? நம்ம எல்லாம் மனம் திரும்புறதுக்கு முன்னால பழைய மனுஷனா இருந்தபோது பாவ வாழ்க்கையை செய்யக்கூடியவர்களா வாழ்ந்து வந்திருப்போம். நம்முடைய பாவங்களை எல்லாம் கல்வாரி சிலுவையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்து அவருடைய குற்றமற்ற ஜீவனை கொடுத்து அவைகளால நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி இருக்கிறார். இதை விசுவாசிச்சுதான் நாம ரட்சிக்கப்பட்டு ஸ்நானம் பெற்று சபைக்குள்ள வந்திருக்கிறோம். இப்ப சபைக்குள்ள வந்த பிறகு பழைய மனுஷனா பாவ வாழ்க்கைய குற்றமுள்ள வாழ்க்கைய நாம நடத்தலாமா? பாவம் இல்லாத, மீறுதல் இல்லாத, அக்கிரமம் இல்லாத குற்றமற்ற வாழ்க்கையைத்தானே நம்ம நடத்தணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனுக்குரிய வாழ்க்கை இருக்குதா? சோ அதை தரித்த ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தால் அது ஜீவன். எப்படிங்க புதிதாக்கப்பட்ட ஒரு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுகிற அனுபவம் வாழ்க்கை நமக்கு கிடைக்கும்? பூரண அறிவு அடையணும். இது என்ன பூரண அறிவு? ஏதோ BA, BSc, BBA இப்படி உலக பிரகாரமான படிப்பை படிச்சு அதன் மூலம் உண்டாகிற அறிவா? இல்ல, சத்திய வேதத்திலிருந்து பூரண அறிவு அடையணும். வேத ஆராய்ச்சி வகுப்ப சத்தியம் பல்கலைக்கழகத்தின் மூலமா நமக்கு அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி சொன்னா போன் அட்டெண்ட் பண்றீங்களா? இல்ல போன் அட்டெண்ட் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய அந்த தேதிகள்ல வேத ஆராய்ச்சி வகுப்புகளுக்கு தவறாம வந்து பங்கெடுக்கிறீங்களா?
தயவு செய்து வந்துடாதீங்க. வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பூரண அறிவு வந்துட போகுது. யாரும் மதிச்சு உங்களுக்கான வேத ஆராய்ச்சி படிப்பை அறிவிக்கும் போது அதை கேட்டு என்ன வேலை இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு வேத ஆராய்ச்சி படிப்புக்கு வந்து அதன் மூலமா பூரண அறிவை நீங்க அடைகிறீங்களோ அப்பதான் தேவ சாயலுக்கு ஒப்பாக நீங்கள் மாறுவதற்கு, அதாவது புதிய மனுஷனாக மாறுவதற்கு, புதிய மனிதனை தரித்து கொள்வதற்கு உங்களால முடியும். புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன் அப்படின்னா தேவ சாயலுக்கொப்ப நம்மளை திருப்புற ஒரு வாழ்க்கை. இதனுடைய வாழ்நாள் எல்லாம் வாழ்ந்து இயேசு வரும்போது எப்படி ஆதாம் தேவ சாயல்ல முதல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருந்தானோ அந்த சாயலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். முதல்ல இந்த சாயலை நம்ம உள்ள பெறணும். இயேசு வரும்போது இத சரீரத்துல பெறுவோம். ஆவிலையும் ஆத்துமாலையும் நம்ம ஸ்பிரிச்சுவலா இதை பெற்றுக்கொண்டாதான் இயேசு வரும்போது லெட்டரலா ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டிருந்த அந்த தேவ சாயலுக்கு ஒப்ப மாறி இருப்போம். இதை நாம் அடையத்தக்கதாக, இதை நாம் நம்மிடத்திலே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, ஜீவனுக்குரியவர்களாக, தேவ சாயலுக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும், நாம் வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 சத்தியத்தையும் சாதாரணமா நினைக்காதீங்க. வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு தேவையான ஆராய்ச்சிகள்ல ஈடுபடுங்க. அதுதான் உங்களை ஜீவனுக்குரியவர்களா, தேவ சாயலுக்குரியவர்களா கண்டிப்பா மாற்றும். இப்ப நம்ம சாயலோடு தொடர்புடைய மரணம் சம்பந்தப்பட்ட வசனத்தை பார்க்க இருக்கிறோம். யாக்கோபு 1:24 கவனிப்போம். அவன் தன்னைத்தானே பார்த்து 1 அவ்விடம் விட்டு போன உடனே 2 தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். 3 அவன் எழுதி இருக்கிறது. இது யார பத்தி எழுதி இருக்குது? ஒவ்வொருத்தரும் உங்களை நீங்க நினைச்சுக்கணும். சபையில உங்களுக்கு எத்தனை வேத வசனங்களை சொல்லிக் கொடுக்கறாங்க? இல்ல நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தேவ சமூகத்துல வேதத்தை எடுத்து வச்சு அந்த வேத வசனங்களை பாக்குறீங்களா இல்லையா? சாதாரணமா நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கோங்க. நம்முடைய முகச்சாயல கண்ணாடி எடுத்து வச்சு பாக்குறோமா இல்லையா? பார்க்கும்போது நம்ம முகச்சாயல் நமக்கு தெரிய வருது. பிறகு கண்ணாடியை விட்டு அந்த பக்கம் தள்ளி போறோம். போன பிறகு நம்ம சாய இன்னதுங்கிறதையே நம்ம மறந்துடுறோம். கண்ணாடி பார்க்கிறோம், அந்த இடத்தை விட்டு போறோம், பிறகு நம்ம சாயலைய மறக்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சாதாரணமா இது இருக்குமானால் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம். ஆனா வேதங்கிற கண்ணாடியில உங்களுடைய சுபாவங்களை, உங்களுடைய குணங்களை, உங்களுடைய நிலைகளை நீங்க பார்த்து கண்டுபிடிச்சுக்கிறீங்க. அப்புறம் வேதத்தை எடுத்து வச்சிடுறீங்க. சபைக்கு வரும்போது தெய்வம் சொல்லக்கூடிய வேத வசனங்கள்ல இருந்து உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, நீங்க யாரு, என்ன குணத்துல இருக்கிறீங்க, எப்படிப்பட்ட கேரக்டரா இருக்கிறீங்கிறதெல்லாம் வெளிப்படுது. அதெல்லாம் கேக்குறீங்க. அப்புறம் நீங்க சபையை விட்டு போறீங்க. அவ்வளவுதான். சபையில பிரசங்கம் கேட்கும் போதும் வேதத்தை தியானம் பண்ணும் போதும் ஐயோ இப்படி எல்லாம் இருந்துட்டோமே, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க. ஆனா வாழ்க்கையில ஒரு கட்டம் வரும்போது வேத வசனங்களின் அடிப்படையில சரியா நடந்துக்கணும், குற்றம் இல்லாம வாழணும், பாவம் இல்லாம வாழணும், தேவ சாயலுக்கொப்பா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் மறந்துட்டு, உங்க பாவ மாம்சத்தின் சாயல் எல்லாம் மறந்துட்டு, தேவ சாயலுக்கொப்பா வாழணுங்கிறதெல்லாம் மறந்துட்டு இதே மாதிரி வாழ்க்கையை நடத்தக்கூடிய அளவுக்கு மரணத்துக்கு ஏதுவாதானே இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம உணரணும். எல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம மனம் திரும்பணும். இல்லன்னா நம்முடைய நிலைமை அவ்வளவுதான். இயேசு வருவார், அவர் அவருடைய சாயல்ல வருவார். அவருடைய சாயலுக்கு ஒப்பாக யாரெல்லாம் மாற நம்முடைய வாழ்க்கையை நடத்தலையோ அவர்கள் எல்லாம் கைவிட்டுருவாரு. அவர்களை யாரும் எடுத்துக்க மாட்டாரு. நீங்களும் நானும் இயேசுவால எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியவர்களா இருக்கணுமா, இல்ல அவரால் கைவிடப்படக்கூடியவர்களா இருக்கணுமா?
இயேசு என்னை கைவிட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, இயேசு என்னை எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்க. கடைசி வீழ்த்தெழுதல்ல தான் அந்த உலக முடிவுக்கு பிறகு நம்ம எழும்புவோம். எழும்பி என்ன பிரயோஜனம்? தேவ சாயல் இருக்காதே. அப்படியானால் எனக்கு இரண்டாம் மரணம் தான் அங்க உறுதி. நான் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. நீங்களும் நானும் சாயல் என்ற சத்தியத்தை அறியணும், சாயல் என்ற சத்தியத்தை உணரணும், சாயல் என்ற சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து தேவ சாயலோட வாழ்க்கையை நடத்தணும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் சேஷமான அதிகாரம். ஆதி மனிதனை தெய்வம் தம்முடைய சாயலாகவே சிருஷ்டித்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அதிகாரம். ஆதி மனிதனை தெய்வம் சிருஷ்டித்திருந்த அந்த நிலைக்கு நாம திரும்ப வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஜீவன் மரணம் சம்பந்தப்பட்ட சத்தியத்தை தெய்வம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த சத்தியத்தை நாம நம்முடைய வாழ்க்கையில சுதந்திரிச்சு மரணம் நீங்க ஜீவன் பெற நாம இந்த அதிகாரத்துல கைகளை வைக்கலாமா? எல்லாரும் இந்த அதிகாரத்துல கைகளை வைப்போம். முதல்ல நம்ம மனம் திரும்பணும். உலக மனிதர்களை போல பெற்றோருடைய சாயல் என்கிட்ட இருக்குங்கிற ஒரு திருப்தியில இருக்கிறோமா? இல்ல நாம விரும்பக்கூடிய ஒரு மனிதனுடைய சாயல் எனக்கு வருதுன்னு சொல்லி சந்தோஷமா இருக்கிறோமா? இந்த உடம்பு மண்ணு அழிஞ்சு போயிடும். ஒரு நாள் மரணம் வரும்போது நம்ம இல்லாம போயிடும். ஆனா உங்களுக்குள்ள எனக்குள்ள ஆவி ஆத்மாவை தெய்வம் வச்சிருக்கிறாரு. அந்த ஆவியையும் ஆத்மாவையும் தேவ சாயலுக்கு திருப்பணுமே. பிதாவாகிய தேவனுடைய சாயல் அறிய வேண்டாமா? குமாரனா இயேசுடைய சாயல் அறிய வேண்டாமா? பரிசுத்த ஆவியனுடைய சாயல் அறிய வேண்டாமா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியனுடைய சாயல் அறியணும்னா வேதத்தில் அதற்கான வசனங்களை தேடணுமே, ஆராயணுமே, தியானம் பண்ணணுமே. இதுவரைக்கும் மைய வார்த்தைக்கு வசனங்களை கண்டுபிடிக்க தேட ஆராய தியானம் பண்ண ஒப்பு கொடுக்காம வாழ்ந்திருந்தோம்னா அதை குற்றம் வளர்ந்து மணந்திருக்கணும். உங்களையும் என்னையும் தெய்வம் தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று எழுதி இருக்கிறது. அந்த தேவ சாயலாக அவர் சிருஷ்டித்தபடியினால அவருடைய சாயல் அறிய நம்ம முயற்சி பண்ண வேண்டாமா? நீங்களும் நானும் சபைக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற நோக்கமே புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதனாலே தானே. இந்த உணர்வு நமக்கு வந்திருக்குதா? அதற்காக பூரண அறிவை அடையணும்னு சொல்லி வேத ஆராய்ச்சி படிப்பை நம்முடைய வாழ்க்கையில முக்கியப்படுத்துறோமா? அப்படி முக்கியப்படுத்தாம இருந்தோம்னா நாம மனம் திரும்பணும். ஏன் நீங்களும் நானும் தேவ சாயலுக்கு மாற வேண்டுமே. கிறிஸ்தவ மக்கள் ஒருபோதும் வேதத்தை எடுத்து வச்சு தன்னை கண்டுபிடிக்கிறது கிடையாது. சத்திய மார்க்கத்தாராகிய நீங்களும் நானும் அன்றாட வாழ்க்கையில வேத கண்ணாடியில நம்முடைய முகத்தை பார்க்கணும், நம்முடைய சாயலை கண்டுபிடிக்கணும், நம்முடைய கேரக்டரை கண்டுபிடிக்கணும். என் ஆத்தும எண்ணங்கள், என் ஆவியின் வார்த்தைகள் தேவ சாயலை இழந்து இருக்குதா? என் சரீரத்தின் கிரியைகள் தேவ சாயலை இழந்ததற்கேற்ப என் வாழ்க்கையை நடத்துதா? கண்டுபிடிக்கணும். நான் என்ன நிலைமையில இருக்கிறேங்கிறத நினைக்கணும். வேதத்தை எடுத்து வச்ச பிறகு என்னுடைய நிலைமையை நான் மறந்து, நான் என்ன சாயல இருக்கேங்கிறதையும் மறந்து, என்ன சாயலுக்கு மாறணுங்கிறதையும் மறந்து மரணத்துக்கு ஏதுவா என் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன்னா நான் மனம் திரும்ப வேண்டும். என்னுடைய பாவ மாம்சத்தின் சாயல் நீங்கி தேவ சாயலுக்கு நாம் மாற இந்த ஆராய்ச்சியின் செய்தி என்னுடைய வாழ்க்கையில சொந்தமாக்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல கரங்களை வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் நான் சொல்லக்கூடிய அறிக்கை என்னோட கூட சேர்ந்து சொல்ல ஒப்பு கொடுக்கலாமா? சத்திய தோப்பனே, சத்திய குமாரன் இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவரின் துணையோடு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்காக 31 வசனங்களுக்காக தெய்வீக நாமங்களை துதிக்கிறோம். இந்த அதிகாரத்திலிருந்து 12 சத்தியங்களை நீ வெளிப்படுத்தி எங்களோடு பேசினபடியால் உமக்கு கூட ஓடி நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாரத்தின் மூலமாக தேவ சாயலை எங்களுக்குள்ள கொண்டு வர இருக்கிறீர் என்பதை அறிய பண்ணின ராஜரீகத்துக்காக நீர் பரிசுத்தர் 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 என்று தொழுது சேவிக்கிறோம். பிதாவின் குமாரன் இயேசுவின் பரிசுத்த ஆவியானவரின் சாயலை நான் அறிந்து கொள்ள ஒவ்வொரு நாளும்
வேதத்தில் அதற்கான வசனங்களை தேட ஆராய தியானம் பண்ண நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆணும் பெண்ணுமாக உம்முடைய சாயலாகவே சிருஷ்டிக்கப்பட்ட ஆவி மனுஷனுடைய நிலையை நாங்க மறுபடியும் அடைய, புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள, பூரண அறிவை அடைஞ்சு தேவ சாயலுக்கொப்பா மாற, மரணத்துக்கு எதுவான காரியங்களுக்கு விலகி, பாவ மாம்சத்தின் சாயலையும் தேவ சாயலையும் மறக்கிற குற்றங்களுக்கு விலகி, சாயலுக்கொப்பாய் உள்ளான மனிதனுக்குள் மாறி இயேசு வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவ சாயலுக்கொப்பாய் மாற்றிக்கொள்ள மாறிட ஒவ்வொருவரையும் தாழ்த்தப்பு கொடுக்கிறோம். இயேசுவோடு கூட நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை அளிக்கிறார். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியான துணையோடு ஜெபிக்கிறோம். சத்தியம் உள்ள பிதாவே, ஆமென்.